நான் எப்போவுமே பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஏடு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு வருவேங்க. ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லைட்டாக அதில் கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் தூக்கி போட மனசு வரல. சரி, நம்ம வந்து இதை நெய் காய்ச்சிட்டு விளக்குக்கு அந்த மாதிரி எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மிக்சியில் எடுத்து அடிச்சுட்டு நான் எப்பவும் போல் என்னோடய நெய்யை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. எங்கள் ஏரியாவில் இந்த 10 ரூபா கடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கடை வந்து வெளியில இருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழைய கடை மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கரண்டி நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். வெறும் 15 ரூபா தான். நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. எனக்கு இந்த தோசை கரண்டியை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆசையாக இருந்தது. ஏன்னா இது நல்லா மெலிசாக இருந்தது. நம்ம மெலிசாக தோசை ஊற்றும்போது எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஒரு கரண்டி வாங்கியிருந்தேன். இந்த எக் பீட்டரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது சின்னதாக. இதையும் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. இதையும் கொஞ்சம் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 2 தட்டு வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கு ஏற்றும்போது அந்த அகல் விளக்குக்கு கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக இது உள்ள ஒரு 2 ஐட்டம் வாங்கணுன்னு தான் வந்தேன். அது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஐட்டம் தான் நான் மெயினாக வாங்கலான்னு போயிருந்தேன். இதை நான் ஒரு வாட்டி பார்த்துருந்தேன். அது எதுக்குன்னு எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் தான் இது வந்து தோசைக்கல் பழகிறதுக்கு அப்புறமா டெய்லி தோசை ஊற்றும்போது அந்த எண்ணெயை தொட்டு தடவினா தோசை நல்லா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். கடைக்கு போய்ட்டு சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி மாவு ஊற வச்சுருந்தேன் அரிசிக்கு. அரிசியும் உளுந்தும் போட்டுக்கிட்டே மற்ற வேலையெல்லாம் கடகடன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரவே 7 மணி ஆகிடுச்சு. அரிசியை ஒரு பக்கம் போட்டுட்டு சிக்கனை கழுவி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே கிச்சன் உள்ள வரும்போது பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற அன்னைக்கு மட்டும் கிச்சன்லேயே தான் நான் இருப்பேன். ஏன்னா மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே கிச்சனில் என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். நான் 7 மணிக்கு கிச்சன் உள்ள போனேன். பிரியாணியும் முடிச்சுட்டு நான் சாமானையும் தேய்ச்சிட்டு மாவையும் அரைச்சி 7:40க்குலாம் வெளியில் வந்துட்டேன். எப்போவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா வேலை கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே முடியும். இந்த ஏசி பாக்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கி போடலான்னு பார்த்தேன். பசங்க 2மே இதை வச்சு ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. அதனால் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தூக்கி போட மனசு வரல. நைட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே சிக்கன் வந்து பிரியாணி பண்ணும்போது சிக்கனை வந்து நான் காரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவேன். சிக்கனை இந்த மாதிரி காரம் போட்டு ஊற வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.